வெல்கம் டு பினாக்கிள் ட்ரேட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் மற்றும் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அனலைசிஸ். நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ண லெவல் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா 24,799. நம்ம செல்ஃபில் சொன்னது கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா 24,817 கீழே சுழுது 24,762 24,700 ரீச் பண்ணின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த ஒரே கேண்டிலே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,657 வரைக்குமே க்ளோஸ் வச்சிருச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. எத்தனை மணிக்கு 10:35க்கு மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்குது. அதோட க்ளோசிங் பாத்தீங்கன்னா 24,744. அப்புறம் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும்போது இந்த பையமும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப 24,714க்கு மேல க்ளோஸ் வச்சதுன்னா அதோட டார்கெட் 24,762 24,817. அப்ப இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24,840 வரைக்குமே போயிருச்சு. ஸோ இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருக்கலாம். இந்த ட்ரேட் எடுக்க முடியாது, ஏன்னா பெரிய கேண்டில் ஃபார்ம்லாம் எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி இங்க ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். அகைன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அங்கிருந்து ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி இங்க இருந்து எடுத்தது. ஆக்சுவலா இங்க எடுத்தது 24,790 க்ளோஸ் வச்சிருக்குது. அப்ப 24,817 கீழே க்ளோஸ் வச்சதுனால இந்த என்ட்ரி நம்ம கன்சிடர் பண்ணி 24,772 24,700 போன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி எடுத்தும் லோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 24,762 எக்ஸாக்டா வந்துட்டு அங்கிருந்து தான் ரிவர்ஸ் ஆச்சு. இன்னைக்கு மார்க்கெட் இவ்வளவுதான், ஒரு பையபோ ஒரு செல்பிலோ. அதாவது கீழே இருந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆனதுக்கு ஒரு பையபோவும் மேல போயிட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் ஆன ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி செல்பிலோவும் நம்மளுக்கு ரியாக்ட் ஆச்சு. ஓகேங்களா. இதே பேஸ் பண்ணி நமக்கு நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங் எப்படி என்ட்ரி எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். நம்ம எப்பவுமே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுப்போம். அப்ப ரீட்ரேஸ்மெண்ட் கணக்கு பாத்தீங்கன்னா 2:25க்கு சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு இந்த இடத்துல. அதோட என்ட்ரி 2:30. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன ஆயிருக்கு பாருங்க, 2:30க்கு எக்ஸாக்டா என்ட்ரி 24,900 புட்டு 317.5க்கு பை பண்ணிருக்குது. 334 20 பாயிண்ட் டார்கெட். அப்பவே 1 நிமிஷத்துலயே 1.5 நிமிஷத்துலயே முடிஞ்சது ட்ரேடு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இதை அழிச்சிடலாம். இன்னைக்கு க்ளோஸ் பாத்தீங்கன்னா 24,800 தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த க்ளோஸ்ல இருந்து நாளைக்கு நார்மலான பையபோங்கிறது எங்கிருந்து ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்த்துலாம். நார்மலான பையபோ 24,713 ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது. ஆல்ரெடி 800 தான் இருக்குது. சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆலுமே இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சுன்னா 24,713 க்ளோஸ் ஆச்சுன்னா அது பையபோ. ஃபர்ஸ்ட் நார்மல் பையபோ. அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 24,776. சரி, 24,776. அதுக்கப்புறம் கேப் டவுன் இன்னமும் கீழே போயிருச்சுன்னா சரிங்களா, அதோட என்ட்ரி பாத்தீங்கன்னா 24,454. அது பையபோ இருக்கும். அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா 24,517. 24,668 இருக்கும். சப்போஸ் கேப் அப்ல மேல் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டா இருந்ததுன்னா அதோட பையபோ 24,957க்கு மேல ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா அது இம்மிடியட்டா 25,035 டச் பண்ணும். அடுத்த டார்கெட்டு 25,186 டச் பண்ணும். இது அப் ட்ரெண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க லெவலு. அடுத்தது டவுன் ட்ரெண்டு. நார்மல் செல் பிலோ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நார்மலான மார்க்கெட் நம்ம 3 மார்க்கெட் சொல்லியிருக்கிறோம். அதுல நார்மலான மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா 24,912 அங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட்டு 24,776.
அதுக்கு அடுத்தது கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போயிட்டு அதோட ரீட்ரேஸ்மெண்ட் ஆச்சுன்னு சொன்னால் 25,171 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதோட டார்கெட்டு 25,035 24,957 இருக்கும். சப்போஸ் கேப் டவுன்லயே போயிடுச்சுன்னா ஓப்பன் ஆச்சுன்னா அதோட செல் பிலோ 24,668 அதோட டார்கெட் 24,517 24,439 இருக்கும். இதான் நாளைக்குரிய லெவல்ஸ். ஓகேங்களா? ஒரு டிஸ்க்ளைமர், நாங்கள் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நாங்கள் எதையும் யாரையும் வாங்க சொல்லலை. எதையாவது நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அட்வைசர்கிட்ட கேட்டு பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்கேயும் எதையும் வாங்க சொல்லலை. இதனால் ஏற்படும் லாப நஷ்டங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளதான் நாளைக்கு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.